அக்டோபர் 27 திங்கட்கிழமை. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் 6:28. இன்று நாம் சிறந்த வேத அறிவு கொண்டவரும் சமர்த்தனும் பொருத்தனை செய்யப்பட்டவரும் வல்லமையான தீர்க்கதரிசியுமான ஒருவரை சந்திக்கப் போகிறோம். அவர்தான் தானியேல். தானியேலுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தையும் கிருபையையும் கொடுத்திருந்தார். பாபிலோன் தேசத்தில் உள்ள சகல ஞானிகளையும் விட தானியேல் 10 மடங்கு சமர்த்தராக விளங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் இவ்வளவாய் மேன்மை அடைவதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழும்படி அவர் கொண்டிருந்த தீர்மானம்தான். பாபிலோன் தேசத்திற்குள் செல்லும் போதே தீட்டுப்படாமல் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள தானியேல் உறுதியாயிருந்தார். ராஜாவின் போஜனமும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசமும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டார். தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தானியேல் 1:8. ஒரு நாள் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தைக் கண்டு கலங்கினார். அவர் சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேரையும் அழைக்கச் சொல்லி தான் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்படி சொல்லாவிட்டால் நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் என்று கட்டளை பிறப்பித்தார். தானியேல் ராஜாவிடம் சென்று தனக்கு தவணை கொடுத்தால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கூறுகிறேன் என்றார். அப்படியே தானியேல் ஜெபித்தபோது கர்த்தர் அவருக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுக்கிறவர். ஆவியின் வரங்களிலே ஒரு வரம் அறிவை போதிக்கிற வரம். ஒரு நபரை பற்றியோ, ஒரு சூழ்நிலையை பற்றியோ, ஒரு இடத்தை பற்றியோ, ஒரு பிரச்சனையை பற்றியோ ஆண்டவர் உங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுப்பதினால் தேவ அறிவின் ஒரு பகுதியை பெற்றுக்கொள்வீர்கள். இப்படித்தான் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மு தீவிலே இனி வரப்போகிற சம்பவங்களை வெளிப்படுத்தி கொடுக்க சித்தமானார். தானியேலின் தீர்மானம் நம் உள்ளத்தை கவர்கிறது. ராஜாவாகிய தரியு தன்னை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கவியிலே போடப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றிய போதிலும் தானியேலோ கர்த்தரை நேசித்தபடியால் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10. என்ன வந்தாலும் சரி, கர்த்தரை வழிபடுவதை நிறுத்தப் போவதில்லை, மனுஷனை வழிபடப் போவது இல்லை என்று தானியேல் தீர்மானித்ததினால் அவரை கட்டி சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை காப்பாற்றினார், பாபிலோனிலே உயர்த்தினார். தானியேல் 6:22. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும் போது நிச்சயமாகவே அவர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3.